அருளாசிர் இறை ஆசிர் பெற்றிடுவார். நமது வாழ்க்கையிலே இறைவனை காண வேண்டும் என்கின்ற ஒரு ஆவல் ஆசை எப்பொழுதும் நமக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. அப்படி ஆசை கொண்ட ஒரு மனிதனுடைய பதிவைத்தான் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். ஒரு ஆசிரமத்திலே ஒரு குரு தன்னுடைய சீடர்களுக்கு ஞானத்தை பற்றி போதித்துக் கொண்டிருக்கிறார். இந்த ஞானத்தை தானும் பெற வேண்டும் என்று விரும்பிய அந்த மனிதரும் அந்த குருவிடத்தில் சென்று ஞானத்தை பற்றி அறிந்து கொள்கிற அந்த பயிற்சியிலே முழுவதுமாக ஈடுபட்டார். அந்த குரு புதிதாக வந்த இந்த மனிதரை பார்த்து இறைவனை அடைய வேண்டும் என்கின்ற வழி தேடிக் கொண்டிருக்கின்றார். இப்பொழுது சொல், ஆன்மீகத்தினுடைய நோக்கம் என்ன என்று கேட்டார். அதற்கு அந்த மனிதர், இறைவனை அடைவதும் அவரை அறிந்து கொள்வதும் தான் ஆன்மீகத்தினுடைய நோக்கம். உனக்கு இறைவனை அறிந்து கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை இருக்கின்றதா? நம்பிக்கை இருக்கின்றது. ஆனால் இதை சுற்றி இருப்பவர்கள் பலரும் பலவிதமாக பேசுகின்றார்கள், பல கருத்துக்களை சொல்லுகின்றார்கள். எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கின்றது என்று சொல்லுகின்றார். சரி, இறைவனை அடைவதற்கு எளிமையான வழியை நான் உனக்கு கற்றுத் தருகிறேன். இந்த எளிய முறையை நீ பின்பற்றினால் இறைவனை கண்டிப்பாக அடைய முடியும். அதாவது இறைவனை உன்னை வந்து பார்ப்பார். இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் உனக்கு கிடைக்கும் என்று அவர் கூறுகின்றார். குழப்பமான மனநிலையோடு அந்த சீடனும் சரி என்று சொல்லுகின்றார். பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பு ஒரு அரசன், அந்த அரசரை மக்கள் பார்க்க முடியுமோ? சாதாரணமாக மக்களை பார்க்கவோ அவனோடு பேசவோ அவன் அருகில் செல்லவோ முடியாது. அப்படிதான். ஆனால் அந்த பகுதியில் இருந்த ஒரு மனிதர் அரசரை காண வேண்டும், அவரோடு பேச வேண்டும் என்று ஆவல் கொண்டார், ஆசைப்பட்டார். அவர் என்ன செய்வது என்று தெரியாமல் திடீரென்று ஒரு நாள் யோசித்து அதை செயல்படுத்த ஆரம்பித்தார். எல்லோருக்கும் தன்னால் முடிந்த உதவிகளை செய்தார். ஏழைகளுக்கு, நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு, அரசியல் ரீதியாக மனநிலையால் பாதிக்கப்பட்டவர்கள், இப்படி பல விதத்திலே மக்களுக்கு அவர் உதவ ஆரம்பித்தார். இதை பற்றி கேள்விப்பட்ட அரசர், யார் இந்த மனிதர்? அந்த மனிதரை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அரசரே அவனை பார்ப்பதற்கு இறங்கி வருகின்றார். அவனை சந்திக்கின்றார், அவனோடு பேசுகின்றார். இந்த மனிதனுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. அன்புக்குரியவர்களே, இறைவனை அடைவதற்கு இறைவனை நன்மையை செய்வோம். நம்முடைய நன்மைத்தனத்தினால் இறைவனை நாம் அடைய அல்லது இறைவனை நம்மை வந்து தரிசிக்கின்ற அளவிற்கு, அல்லது இறைவனே வந்து நம்மை காண்கின்ற அளவிற்கு நம்மால் உயர முடியும். எனவே அந்த மனிதரை போல எப்பொழுதும் நன்மைகளை செய்வோம், இறைவனை தரிசிப்போம்.